வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரொம்ப சுலபமாகவும் சுவையாகவும் இருக்கக்கூடிய பிரிஞ்சி சாதம் மீல் மேக்கர் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, ஆனியன் 2 எடுத்துக்கோங்க, உருளைக்கிழங்கு 1, கேரட் 1, 100 கிராம் பீன்ஸு, தக்காளி 1, பச்சை மிளகாய் 2 ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணிக்கோங்க, லெமன் 1, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மல்லித்தலை, புதினா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தயிர் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி பாஸ்மதி ரைஸ் நான் 1 டம்ளர் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதே சமயம் மீல் மேக்கர் இருக்குல்ல, அதை நல்லா ஹார்ட் வாட்டர் யூஸ் பண்ணி ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஊற வச்சுக்கோங்க. வாங்க பிரிஞ்சி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கடலெண்ணெய் நான் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிவிட்டு நீளமாக கட் பண்ண பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் டீப்பாக ஃப்ரை பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஃப்ளேவருக்காக தான். நல்லா டீப்பாக ஃப்ரை ஆனால் தான் பிரியாணி ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு பச்சை ஸ்மெல் போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போனதும் தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணி நல்லா மசிறது அளவு வதக்க விடணும். வதக்கி விட்டதுக்கப்புறம் சில்லி பவுடர், கரம் மசாலா, மஞ்சத்தூள். சப்போஸ் உங்கள்கிட்ட கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் பவுடர் கூட நம்ம இந்த டைம் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா சோயா பீன்ஸ் ஊற வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சோயா பீன்ஸு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படின்னா தான் அது சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த டைமில் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் மசாலா எல்லாமே ஒன்றா வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தயிரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் நம்ம செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணதுக்கப்புறம் மல்லித்தலை, புதினா தலை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. 1 கப் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணிங்கிற ரேஷியோவில் நான் தண்ணி எடுத்துருக்கிறேன். நீங்கள் எத்தனை டம்ளர் அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி லெவல் பார்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு அகெயின் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்து வர்றப்போ வெஜிடபிள்ஸ்லாம் ஒரு ஹாஃப் ஸ்டேஜி பாயில் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாஸ்மதி ரைஸை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப கிளறக்கூடாதுங்க. ஹாஃப் லெமன் ஆட் பண்ணியிருக்கிறேன். லெமன் எதுக்கு நம்ம ஆட் பண்ணுறோன்னா, பிரிஞ்சி சாதம் நமக்கு ஃபைனலாக வர்றப்ப நல்ல உதிரியாக கிடைக்கிறதுக்காக லெமன் ஆட் பண்ணுறேன். நம்ம ஆல்ரெடி தயிர் ஆட் பண்ணியிருக்கிறனால ஹாஃப் போதும், ஃபுல் லெமன் ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. நான் எப்போவுமே விசில் போட மாட்டேங்க, இந்த மாதிரி தம் தான் போடுவேன். நான் எப்படி தம் போடுறேன்னா, தோசை தவா ஃபஸ்ட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் குக்கரு, அதுக்கு ஒரு மூடி, மேலே கொஞ்சம் ஹாட் வாட்டர் போட்டு வெயிட்டு போட்டுருவேங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி நெய்யை ஆட் பண்ணி ஒரு கலருவேங்க. அப்போ ஸ்மெல் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஆஃப் பண்ணிடுவேன். இப்படி தான் நான் பிரியாணி பிரிஞ்செல்லாம் செய்கிறது. ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். என்கிட்ட இன்றைக்கி வாழை இலை இல்லை, இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் நெய் ஆட் பண்ணிவிட்டு உள்ளே வாழை இலை போட்டுருவேன். அப்போ அந்த வாழை இலையோட ஃப்ளேவர் இன்னும் கூட நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்துங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதுக்கு சைடிஷ்ஷாக சிக்கன் கிரேவி, சுக்கா இல்லை எதுவுமே இல்லைன்னா ஊறுகாய் கூட நல்லா தாங்க இருக்கும். நான் இதுக்கு எக்கும் ரைத்தானும் எடுத்துருக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.